வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் நலத்திட்ட பிரிவின் செயலாளர் டாக்டர் சரவண பெருமாள் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். 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 கரூர் சம்பவத்தை தொடர்ந்து விஜய் அவர்கள் அனைவரையும் 2 நாளுக்கு முன்பாக கூப்பிட்டு அனைவரும் வீட்டில் மகாபலிபுரத்தில் தனியாக சந்திப்பு நடத்தி ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. இது பல்வேறு விமர்சனங்களை சொல்லிட்டு வராங்க. பொதுவாக அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே விஜய் மேல் பலதரப்பு விமர்சனங்கள் இருக்குது. இப்போது திடீர் பாசமாக ஜோசப் விஜய் அப்படிங்கிறத மறந்து வெறும் விஜய்க்கான பிஜேபியோட ஆதரவு மிகப்பெரிய அதிகமாக இருக்குது. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது இந்த நிகழ்வெல்லாம்? அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னோட பணிவான கருத்துக்களை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து தெரிவிக்கிறேன். அதாவது நம்ம பார்த்திங்கன்னா இந்திய ஜனநாயக அடிப்படையிலன்னு பார்த்திங்கன்னா அது ஜோசப் விஜயாக இருந்தாலும் சரி, அப்துல்லாவாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த அமைப்பில் இருந்து நம்ம மதம் ஜாதியை கடந்து யாராக இருந்தாலும் நம்ம ஜோசப் விஜய்ன்னு விமர்சனமாக நாங்கள் சொல்லலை. பிஜேபியில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெச் ராஜா போன்றவர்களும் அந்த வார்த்தையை உபயோகிச்சாங்க. ஆமாம்மா, அதனாலதான் இப்போ அந்த விஜய் இப்போ சாதா விஜயை மாறிட்டாரேன்னு எங்களோட கேள்வி. இல்லை, அதாவது அடிப்படையாக பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமாகவே இதுக்கு அவங்கெல்லாம் கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் தான். இதில் இந்தியர்களை தான் சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒவ்வொரு டிஎன்ஏ ஜீனை எடுத்து வேற்று மதத்தினுடைய எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜீனில் டிஎன்ஏல ஒரே டீன் தான், அந்த டிஎன்ஏ தான் தெரியும். அந்த ஜீன் எல்லாம் ஒன்று தான். அதனால் இந்து பாரம்பரியத்துலேருந்து போனவங்க தான். இந்து மதமே எல்லா மதங்களும் அரவணைக்கக்கூடிய மதம் தான். அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜோசப் விஜய்ன்றது எச் ராஜாவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஸ்டாண்டில் சொல்கிறார். இந்த மதம் சார்ந்த ரீதியில் பேசும்போது அவர் ஜோசப் விஜய்னு ஹைலைட் பண்ணுறார். ஆனால் இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா இதே ஜோசப் விஜய்ன்றவர் இன்றைக்கி அனைத்து மதத்தினுடைய ஒரு அரசியல் செயல்பாடுக்கு வந்திருக்கார் ஜனநாயக அடிப்படையில். அது வேற இது வேற. நம்ம அப்படி தான் பார்க்கணும். அவர் வச்சிருக்க பேரை வச்சுக்கிட்டு அவர் கிறிஸ்டியன் அப்படின்ற ரீதியில் நம்ம இல்லை, அது அந்த அடிப்படையிலையும் சொல்லப்படலை. பட் இன்றைக்கும் பிஜேபியில் சிறுபான்மையினர் அணி இருக்காங்க. எல்லாரும் நிறைய ஆர்எஸ்எஸ்லேயே சிறுபான்மையினர் அணின்னு இருக்குது. வேலூர் இப்ராஹிம் இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பில் அந்த அம்மா இருந்தாங்க. இஸ்லாமிய பெண்மணி தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதை அந்த சாயலில் சொல்ல முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயக அடிப்படையில் ஒருத்தர் வராரு அப்படின்றப்போ அவர் இந்து, அவர் கிறிஸ்டின் அப்படின்னு நம்ம வேற்றுப்படுத்தி பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் ஜனநாயகத்துக்கு இந்த அரசியல் சாசன அமைப்புக்கு ஒரு கட்டுக்கோப்பாக செயல்படக்கூடிய தலைவராக தான் நம்ம பார்க்க முடியல. இன்னைக்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கொள்ளை அடிக்கக்கூடிய ஆட்சி, கொலை செய்யக்கூடிய ஆட்சி, இந்த திமுகவினுடைய அராஜக ஆட்சியை போக்குவதற்கு ஒரு மாற்றாக அவரும் வராரு. பிஜேபியும் அவங்க தான் அதை தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லா ஜன்னல்களையும் எல்லா கதவுகளையும் திறந்து. இன்றைக்கு அவர் தேவைப்படுறாரு, ஒரு முகம் தேவையும் கிடையாது. இது அவர் ஒரு வலுவான உட்கட்டமைப்போட ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன். திமுகவை இன்னைக்கு உண்மையிலே ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். பிஜேபியாக இருந்தாலும் பிஜேபியாலே எதிர்க்க முடியல திமுகவை. இதுதான் நிதர்சனமான கலா நிலவரம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபியை வச்சுக்கிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இருந்தார், ஃபைட் பண்ணார். பட் அது அந்த அளவுக்கும் பெருசாக வளரல. ஆனால் இன்றைக்கி விஜயால் இது முடியும் அப்படின்றதான் அதிமுக காரங்களும் நினைக்கிறாங்க, மற்ற கட்சியினரும் நினைக்கிறாங்க. அவர் விஜய் திமுக மட்டும் எதிர்க்கலை, பிஜேபி சேர்ந்து எதிர்த்தாரு. இல்லை, அதாவது கொள்கை ரீதியான எதிரின்னு சொல்கிறார். ரொம்ப சேஃப்டியாக முதல்ல அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிறார். கொள்கை எதிரின்றது அது யார் வேணா வைக்கலாம். இது மாற்று கொள்கையோட ஐடியாலஜிக்கலி எனிமி அப்படின்னு சொல்கிறது தவறே கிடையாது. ஆனால் அரசியல்னு வரும்போது ஜனநாயகன் வரும், இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து வேலை செய்யதான். எல்லா கட்சிகளும் முஸ்லீம் லீக் இருக்காங்க, அவங்களாம் அதிமுகவோட எத்தனை முறை பயணம் பண்ணியிருக்காங்க. இதே பிஜேபிலையும் பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் அணி இருக்குது, அதுக்கு பல தலைவர்கள் இருக்காங்க. சின்ன சிறுபான்மை, அதாவது சீக்கியர்களாக இருந்தாலும் சரி, ஜெயின்களாக இருந்தால் அவங்களாம் இத்தனை நாள் வரைக்கும் ஜெயின்கள் குறிப்பாக அவங்களாம் இடமே தெரியாமல் இருந்தாங்க. இந்த சிஸ்தின்னு சொல்லக்கூடிய பார்சிய இனத்தவர்கள் இன்றைக்கி பிஜேபியில் சிறுபான்மையினர் அணியில் இருக்காங்க. இவங்களாம் நிறைய சின்ன சின்ன மதத்தை சார்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க.
அவங்களெல்லாம் அடையாளம் கொடுத்துருக்குது, சிறுபான்மையினர் அடையாளம் கொடுத்துருக்கு பிஜேபி மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு வந்து தமிழக அரசியலில் வந்து வலுவாக எதிர்க்கிறார். இன்னைக்கு வந்து அதிமுகவோட அதிகப்படியான திமுக இந்த ஆட்சியை அகற்றியே ஆக வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறதுனால அவரை வந்து வரவேற்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா இந்த ஆட்சி அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால உங்களுக்கு ஒரு பலமான ஒரு ஆள் தேவை. அதனால அவங்க கூட்டணி இப்ப அரசியல் ரீதியா வரும்போது கொள்கை இதெல்லாம் வந்து அங்க பார்க்க மாட்டாங்க. தேர்தல் நேர அரசியல் வேற, கொள்கை ரீதியான அரசியல் வேற, நலத்திட்ட அரசியல்ன்றது வேற. அந்த இடத்துல வந்து மாறுபடும். ஆனா இன்னைக்கு தேவை என்ன அப்படின்றதா அதுதான் அரசியல். ஜனநாயக பொது எதிரின்னு ஒருத்தர்னு சொல்றீங்க. ஆமா, பொது எதிரி தேவை. அது பொது எதிரி எல்லாருக்குமே வந்து பிஜேபியாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் பொது எதிரின்னு வந்து திமுக தான் இன்னைக்கு. அதை எப்படியா வீழ்த்தி விட வேண்டும், அகற்றி விட இந்த ஆட்சி அறையினில் திரும்பி வரவிடக்கூடாது அப்படின்றது உறுதியாக இருக்காங்க. அந்த ரீதியில் வந்து அவருக்கு வந்து அந்த ஜனநாயக கடமையை செய்யக்கூடிய ஒரு கட்சிக்கோ ஒரு தலைவருக்கோ வந்து கேடு விளைவிக்கிறது கரூர் விவகாரத்தில். அந்த கேடுல வந்து அவர்கள் வந்து ஒரு கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யாரை விஜயை வந்து கார்னர் பண்ணி அரசியலே செய்ய விடக்கூடாது அப்படின்ற ரீதியில் திமுக காய்கள் நகர்த்துக்கு. என்ன எனக்கு இதுதான் எனக்கு ஒரு கேள்வி. அதாவது இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். ஒன்று, அரசாங்கம் சரியாக செயல்படல, காவல்துறை சரியாக செயல்படல, சதி நடந்தது அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம். சம்பவம் நடந்ததுக்கப்புறம் விஜய் நடந்துக்கிட்ட விதம் ஒரு விஷயம், அந்த கட்சி நடந்துக்கிட்டது. இது ரெண்டாக பிரிச்சுக்குவோம். முத சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை இருக்குது, விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நபர் கமிஷன் இருந்தது, வேணான்ட்டாங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க. எஸ்ஐடியும் அமைச்சிருந்தாங்க. இது ஒரு பாட்டு. 2வது பாட்டு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் நடந்துக்கிட்டதுன்னு ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது. இப்போ அதை தான் பேச போகிறோம். முதல் பாட்டை நம்ம பேச முடியாது, சிபிஐ விசாரணையில் இருக்குது. இப்போ இந்த 2வது பாட்டில் இவர் அரசியல் செய்யக்கூடாதுன்னு யார் தடுக்கிறான்னு கேட்குறேன். திமுக தான் தடுக்குது. எப்படி தடுக்கிறாங்கன்னு இப்போ நீங்க வந்து ஒரு சின்ன விஷயம் ஐயா, எல்லா தலைவர்களும் வந்து ஒரு சாதாரண சிறிய கட்சி தலைவர்களுக்கு கூட வாழ்வுரிமை கட்சியை வச்சிருக்கக்கூடிய வேல்முருகன் கூட போய் பார்க்குறாரு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை. அதற்கெல்லாம் தடை கிடையாது. யார் தடை கேட்டான்னு சொல்றேன். திமுக தான் தடை பண்ணிட்டு தான். எங்க தடை பண்ணாங்க? தடை பண்ணிருக்காங்க. அதாவது மறைமுகமாகவும் நேரடியாகவும். இப்போ வந்து டிஜிபி அலுவலகத்துல மனு கொடுத்தாங்க. டிஜிபி அலுவலகம் என்ன சொன்னது, எஸ்பி அலுவலகத்துக்கு நாங்க அனுப்பிச்சிருக்கோம், அங்க போய் நீங்க பேசிக்கோங்க எதுவாக இருந்தாலும். எஸ்பி அலுவலகம் என்ன சொல்லுதுன்னா, மனுவை நாங்க பார்த்துட்டோம், இதை வந்து பரிசீலனையில வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்குறப்பெல்லாம் இதே தகவல் தான் வருது. எத்தனை காலம் வந்து அவங்க சார் நான் கேள்வி கேட்கிறேன், அது முடிச்சு சார். ஒரு மாநில சரி நீங்க சொல்லி முடியுங்க, நான் கேட்குறேன். இல்லை, அந்த எஸ்பி அலுவலகமானது இல்லை எங்களுக்கு மேல் இடத்துல இருந்து இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் வரல அப்படின்னா டிஜிபி அலுவலகத்தில் கேட்டால் இல்லை அவங்க நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் அனுமதி கொடுக்க சொல்லி அப்படின்ற ரீதியில் அவங்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதற்கு மேலே மேல்மட்டம்னா யார்? எஸ்பிக்கு மேலே ஐஜி, டிஐஜி இவங்கெல்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் அதற்கு மேலேயும் வந்து திமுக தலைமை சிஎம் கிட்டேருந்து எங்களுக்கு ஆர்டர் இல்லை அப்படின்ற ரீதியில் தான் இது மறுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து வரக்கூடாது, இங்கே உள்ளே விடக்கூடாது அப்படின்றது ஆரம்ப கட்டத்திலே. இப்போ விஜய் வந்து அந்த இடத்துல நம்ம சிபிஐ என்கொயரி இருந்தாலுமே விஜய் வந்து அங்கே இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும் போதே வந்து அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க. நாங்கள் இங்கே இருந்து நைட்டில் இருந்து அவங்கள வந்து பார்த்துட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்களா, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் உருவாகும், இது வேற மாதிரி திசை திருப்பப்படும். இப்படி சொல்லவே இல்லைன்றாங்க. சொல்லியிருக்காங்க. ஆதாரமே இல்லாம சொல்றாங்க. ஆதாரம் இருக்கிறது. ஆதாரம் அங்க இருந்த மக்கள். இப்போ நீங்க ஒரு அது இப்போ அவங்க சம்பந்தப்பட்ட 4 பேர் சொல்றதெல்லாம் ஆதாரமா இருக்காது. ஒரு ஆடியோ, ஒரு வீடியோ, ஒரு கையெழுத்து, எந்த போலீஸ் சொன்னாங்க அங்க இருந்து வர பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு? அந்த டிஎஸ்பியும் சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல்வாதி இதே விஷயம் அப்படியே சொல்லுவேன். இது இப்படி உங்க கட்சியிலேருந்து வச்சுக்கோ. அண்ணாமலை இருக்காரு, ஒரு சம்பவம் வந்துருச்சு, அண்ணாமலை தான் இடத்துல இருக்காரு. சார் நீங்க போயிருங்க சார், இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அண்ணாமலை போயிருவாரா? நீ ஏன் நடந்தது? அவர் ஒரு அண்ணாமலை கேட்பார்ல, அண்ணாமலை கேட்பாரு. இந்த பக்கம் வீடியோ இருக்குல்ல சார், அந்த வீடியோ வெளியில வந்ததுல, அந்த வீடியோ நீங்க வந்து எந்த வீடியோ? நான் என்ன ஒரு அண்ணாமலையை மறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். அண்ணாமலை வந்து ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, சீமான் வந்து போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, சுத்தி வந்து இப்பெல்லாம் இதுல எல்லா கேமரா தான் இருக்கு. நீ ஏன் என்னை சொல்ற நான் போவேன் அப்படின்னு சொன்னாலும் வெளியில வந்துடும். வருமா வராதா? வந்துடும். இல்லை அது வந்தது. பட் ஆனால் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஒரு மண்டபத்தில் வைக்கிறாங்க. அது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ரெண்டாவது விஷயம், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து அவங்க வீட்டில இருந்து வெளியே தடை போட்டாங்க. யாரை சந்திக்கிறதுக்கு?
தூய்மை பணியாளர்களை சந்திக்கிறதுக்காக போறாங்க. தடை போட்டாங்களா? அந்த வீடியோ வெளியில வந்தா பார்த்தோமா? ஏன் விஜய் வீடியோ வெளில வரல? இல்ல அந்த ஸ்பாட்ல வீடியோ எடுக்கிறது ஸ்பெஷலா வீடியோ. இப்போ அவங்க வந்து வண்டியை விட்டு இறங்குறாரு ஏர்போர்ட்ல, சுத்தி வந்து பிரஸ் நிக்குது. ஒருத்தர் கேட்கிறாரு, சார் 21 பேர் செத்து போயிருந்தாங்க ராத்திரி, அதுக்கப்புறம் தான் மாறினது, 21 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னவர் திரும்பி பார்க்காம போறாரு. ஏன் திரும்பி சொல்ல வேண்டியதானே, பதில் சொல்ல வேண்டியதானே? இல்லை அது வந்து நீங்கள் அந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து அந்த புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு அந்த சூழ்நிலையில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கோ அதை தான் அவர் செயல்படுத்த முடியும். நம்ம வந்து ஆன்சர் பண்ணலை அப்படின்னா அதுக்கு தான் வந்து மறுநாள் ட்விட்டரில் போட்டார். மறுநாள் காலையில் ட்விட்டர் என்ன பண்ணாரு, இரங்கல் மட்டும் தெரிவிச்சார். இரங்கல் தெரிவிச்சார் காலையில் 7:30-8 மணிக்கு, காலையில் 7:30-8 மணிக்கு இரங்கல் தெரிவித்தார். அதுக்கு படிப்படியாக வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு அவங்க மும்முரப்படுத்திட்டாங்க. ஏன்னா விஜய் அரெஸ்ட் பண்ணால் பிரச்சனை ஆகும்னு நல்லா தெரியும். இது விஸ்வரூபாகும், இது தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க கீழ்மட்ட தலைவர்களை வந்து ஒடுக்கணும்னு நினச்சாங்க. அதுதான் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேணா என்ன வேணால் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற ரீதியில் ஒரு வீடியோலாம் வெளியிடுறாரு. அதையும் வந்து சர்ச்சையாக பேசுகிறாங்க. ஆமாம், அதுவே அந்த வீடியோலேயே ஒரு நடிகர் நடிப்பு தன்மை தானே தெரிஞ்சது. அதில் நடித்தா மாதிரியே எனக்கு ஒன்றும் தெரியல. அப்படி நடிக்கிறதா நல்லா மேக்கப் போட்டுட்டு வந்து ஐ டிராப்ஸ்லாம் போட்டுட்டு அழுது அவ்வளோ இந்த நாடகம் பண்ணிருக்கலாம். சிஎம்கள் அப்படின்னு கத்தனவர் ஒரிஜினலாக பண்ணணும்னு நினச்சிருந்தா அப்படிதான். இதே நானாக இருந்த விஜயனோட ஸ்டாண்டில் இருந்தால் இந்த மாதிரி அழுது புலம்பி இப்படியெல்லாம் ஒரு ட்ராமா பண்ணி நான் அந்த வீடியோ வெளியிட்டிருப்பேன். அந்த ட்ராமா பண்ண இப்போ மகேஷ் எழுதுறது வெளியே தெரிஞ்சு போச்சு, அசிங்கமாக இல்லை. அது வந்து அசிங்கமா தெரிஞ்சதுனால அங்க அதுக்கு பக்கத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு, செந்தில் பாலாஜின்றவர். அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை வந்து எல்லாமே பேசினார். யார் வரதராஜன் என்ற அந்த ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் பேசினார். அவர் இப்ப எங்க இருக்காரு, அவருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன ஜனநாயக ரீதியா அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு, செந்தில் பாலாஜியை வர்ணிச்சு பேசினாரு. அவர் பாருங்க எப்படி நாடகம் நடிக்கிறாரு, ஒண்ணுமே தெரியாத ஒரு மாதிரி செய்யறதெல்லாம் எல்லாருமே பேசுறாங்களே, எல்லாருமே பேசுறாங்க. ஆனா அந்த வரதராஜனை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் விடுவிக்கலையே. இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு இது வந்து சிபிஐ என்கொயரிக்கு உட்படுத்தணும்னு. நீங்க வந்து அப்ப எஸ்ஐடி கேன்சல்டு, ஹைகோர்ட் இது கேன்சல்டு இருக்கும். அப்ப எப்படி நீதிமன்ற அவமதிப்புன்னு நீங்க சொல்றீங்க? அதை நீதிமன்ற அவமதிப்பு கிடையாது, அதை வந்து அவங்களெல்லாம் விடுவிச்சிருக்கணும். இது வந்து இந்த அரசாங்கம் வந்து வேணும்னே வந்து ஒரு நெருக்குதல்களை உண்டு பண்ணோம். அதைத்தான் கேட்கிறேன், நெருக்குதல்களை உண்டு அந்த டாபிக் வந்துடும். ஏன்னா மண்டபங்கள்ல கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. இது அரசாங்கம் மிரட்டுது, போலீஸை வச்சு மிரட்டுது. அது இல்லாம அரசியல் எடப்பாடி பழனிசாமியும் நைலா நாயந்திரனும் போறாங்க, அவங்களுக்கு பயப்படாத விஜய்க்கு மட்டும் பயப்படுறாங்களா அப்படின்னா அவங்களோட விஜய் பெரியாளான்னு கேட்கிறேன். அப்படிதான் சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க அவரை எந்த அளவுக்கு வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு கள நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. 2 பேரையும் பார்த்துட்டோம். 50 ஆண்டு காலத்துல வந்து இந்த திராவிட ஆட்சிகளை பார்த்துட்டோம். இன்னைக்கு ஒரு மாற்றம் தேவை. விஜயகாந்தை ஒடுக்கிட்டாங்க எப்படியோ ஒரு வகையில. ஆனா இந்த விஜயை ஒடுக்க விடக்கூடாது அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல்கள் வந்து இதுக்கு முதல்ல அவர் களத்துக்கு வெளியில வரணுமே சார். அவர் வந்து களத்துல இருக்கும் போது நீங்க பனையூர்லயே வச்சு நீங்க கட்சி நடத்துவீங்க? இல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த சிபிஐ தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வர்றது வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 15 நாள் துக்கம். இன்னைக்கு நேற்று கூட நீங்க பார்த்துருப்பீங்க, இவர் புசி ஆனந்த் வந்து அந்த தாடியோட தான் இருக்கார். அந்த கலையிலேருந்த ஃபேஸ் தான் இருக்கு அவருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த துக்கத்துலேருந்து அவங்க மீண்டா மாதிரியே தெரியல. அவங்க கட்சிக்காரங்களும் சரி, இதுவும் சரி, அவரோட தலைவரும் சரி. ஆனால் வந்து இதை வச்சு என்னன்னா ஒரு அரசியல் நீங்கள் வந்து ஒரு 50 வருட அரசியலை செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன் அவரை பார்த்து பயப்படுறீங்க? டெய்லி ஒரு நிமிஷம் ஒரு விமர்சனம், ஒரு செகண்டுக்கு ஒரு இப்போ கையை காமிச்சாருன்னா அதுக்கு ஒரு விமர்சனம் பண்ணுறீங்க விஜய். இது எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த அரசியலை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காரணம் என்னன்னா, தேர்தல் வரப்போகுது. இன்னொரு 4 மாசத்துல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க தேர்தல் வரப்போகுது. இவர் வீட்டை விட்டு வெளியில இப்போ வரைக்கும் வெளில வரப்போறாரு. என்ன சொல்றீங்க? நேத்து வந்துட்டார் இல்லையா? எங்க நான் நேரா போய் கரூருக்கு வர விடல, அதனால அங்க வந்து இவங்களை கூட்டிட்டு கரூர் காஷ்மீர்ல இருக்கா, தமிழ்நாட்டுல தானே இருக்கு? கிடையாது சார், அதுக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார். ஆக்சுவலா யார நீங்க போராட்டம் நடத்தினாதான் பர்மிஷன் வேணும். மண்டபத்துல 5000 பேர் கூட்டினா பர்மிஷன் சார். அதுதான் சார் சொல்றேன், பர்மிஷன் தேவையில்லை சார். தேவையில்லை சார். இது மறுபடியும் யாரு அவர் ஆர்டரா காமிக்க சொல்லுங்க அவங்கள, யார் பர்மிஷன் கொடுக்கலன்னு. எஸ்பி அப்போ ஆர்டர் தேவையில்லை சார். எஸ்பி அலுவலகத்துல மனு இருக்கு. அந்த மனு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க,
நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சார் டிஜிபி அலுவலகமா எஸ்பி அலுவலகமா எந்த ரிட்டர்ன் இதுவா கொடுத்தாங்க? அதுவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவே தேவையில்லைன்னு சொல்றாங்க. நான் ஒருத்தர் வீட்ல பாக்குறதுக்கு எந்த பர்மிஷன் தேவையில்லை. செத்து போன வீட்ல ஒருத்தர் பாக்குறதுக்கு என்ன பிரச்சனைகள் மறுபடியும் வந்துடக்கூடாது, அதுக்காக போலீஸ் செக்யூரிட்டியோட தான் போனோம். அவருக்கே ஒய் பிரிவு இருக்கு, அப்புறம் அதுக்கு ஒரு போலீஸ் இருக்கு சார். இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி லோக்கல் போலீஸோட இது இல்லாம ஒய் பிரிவு மட்டும் அடைக்கிற முடியுமா, கட்டுப்படுத்திட முடியுமா? ஒய் பிரிவுன்றது ஒரு அடுத்த கட்ட லெவல்ல தான் ஆக்ஷன். சார் இப்போ முதல் கட்ட லெவல்ல ஒரு 4 மாசத்துக்கு முன்னால திருப்புவனம் சிவகங்கை திருப்புவனத்தில் அஜித்னு ஒரு பையன் நடிச்சு காவலாளியில், அதுக்கு சிபிஐல தான் இருக்குது. அப்போ இவர் போனார்ல, ஆமா, அப்போ ஏன் பிரச்சனை வரல? ஏன் தெரியுமா? சாதாரணமா போயிட்டு வந்து அந்த பிரச்சனை வராது. நான் வர்றேன் கூட்டத்தை சேர்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இப்ப வரணும்னு அவர் வரேன்னு அனௌன்ஸ் பண்ண தேவையே கிடையாது சார். இவர் போய் பார்க்கலாமே. அதுதான் சார், அங்க பிரச்சனைகள் மறுபடியும் வந்தா அதுக்கு மறுபடியும் இவர் மேல வந்து குற்றம் சுமத்துவாங்க. அந்த குற்றம் எல்லாம் வரக்கூடாது, எந்த அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாதுன்னா நேற்றைக்கு நடந்த மீட்டிங்கில் கூட எந்த கீழ்மட்ட தொண்டர்களை யாருமே கிட்ட அண்ட விடலை. யாரும் வர வேணான்னு சொல்லிட்டாங்க. வந்தாலும் வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்திருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் வந்து இது வந்து வேணுமென்றே இந்த ஆட்சியாளர்கள் வந்து அவர் வந்து நேரடியாக வந்து சந்திச்சுட்டா இன்னும் வந்து பெருவாரியாக அவருக்கு ஆதரவுகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, எப்படி இருந்தாலும் ஆதரவு வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் என்ன அடக்குனாலும் முடிவு பண்ணிட்டீங்க பிஜேபியோட கூட்டணி வரும் அப்படின்ட்டு. காலத்தின் கட்டாயம் அதுதான் அப்படின்னா அது யாராலையும் மாற்ற முடியாது. மக்களினுடைய எண்ணம் அதுதான் அப்படின்னா யாராலையும் மாற்ற முடியாது. மக்கள் வந்து இன்னைக்கு ரெடியா இருக்காங்க. இல்ல, மக்களோட எண்ணம் வந்து ஓட்டு போடுறதுதான். கட்சிகள் தயாரா இருக்கான்னு கேக்குறேன். ஆமா, கட்சிகள் தயார்படுத்தக்கூடிய சூழ்நிலையில தானே இருக்காங்க. இப்போ கூட்டணிக்கு வந்து எதிர்பார்க்கறாங்க, தாவேக்காவை கண்டிப்பா எதிர்பார்க்கறாங்க. அது தனிப்பட்ட இப்போ ஒரு அதிமுக இவ்வளவு பெரிய 1.5 கோடி தொண்டர்கள் வச்சிருக்க பொதுச் செயலாளரே சொல்றாரு, அங்க கொடி பறக்குது, உங்களுக்கு இது வந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு அவரு. இல்லை, இது அரசியல் களத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணம் சார். இது வந்து ஒரு சின்ன விஷயம், அது கொடி பறக்குதுன்னு சொல்கிறதெல்லாம். இன்றைக்கி என்னென்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜயை வச்சு அவர் சப்ஜெக்டையே பேசி மற்ற விஷயங்கள்லேருந்து கவனத்தை திசை திருப்பணும் தான் இந்த நாடகம்லாம் நடக்குது. முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஞ்சா வழக்கு சாதிக்கின்றவரை இந்த போதை இதில் அவரை வந்து முக்கியமான இது நகர்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. டாஸ்மாக் வழக்கில் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. மணல் கொள்ளையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. இதெல்லாம் சுற்றி கடைசியில் வந்து எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரியான சூழ்நிலை தமிழகத்துக்கும் வந்திருக்கு. மத்திய அரசாங்கம் அந்த நெருக்கத்தில் கொண்டு வரதுலேருந்து திசை திருப்பணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நாடகங்கள்லாம் விஜயை வச்சு அந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு திமுக காரவங்க பல சேனல்கள்லையும் இதுலேயும் வந்து பரப்பிக்கிட்டு விவாதம் நடத்தி, அதாவது விவாதம் நடத்துறது பரப்புறது இதெல்லாம் வந்து ஒரு கட்சிக்காரங்க செய்கிற வேலையாக வச்சுக்குவோம். அதுக்கும் நீங்கள் ஒரு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை, நிறைய விவாதம் வந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அதுல இருந்தெல்லாம் திசை திரும்புதுல, அவங்களோட திசை திருப்ப முடியும். மக்களை வேணா திசை திருப்பலாம், அவங்க எடுத்தாங்கன்னு எடுத்தது மக்களுடைய கவனம் திசை திரும்புறது இல்லை. இவங்க செய்த ஊழல்கள் அதுல இருந்துலாம் திசை திரும்புது. விஜய் அந்த கரூர் இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி விவாதத்தை கொண்டு போறீங்கல்ல, அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள் மற்ற விஷயங்கள்லாம் இந்த அரசாங்கம் வந்து சரியாக செயல்படுதோ அப்படின்ற ஒரு உணர்வை ஊட்டுறதுக்காக இந்த இதெல்லாம் கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, 20 லட்சம் டன் நெல் வந்து மழையில் பாதிச்சிருச்சு. 22% ஈரப்பதம் இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தோட ஒரு கோட்பாடு இருக்குது. மாநில அரசாங்கம் எடுத்துக்கணும் நயினார் நாகேந்திரன் வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25% வந்து ஈரப்பதம் இருக்குது அப்படின்றாங்க. அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குன்றாங்க. எடுக்க முடியுமா எடுக்க முடியாதுன்றது அதற்கான நடவடிக்கைகளே இவங்ககிட்ட இல்லை. சட்டசபையில் வந்து பொய் சொல்கிறாங்க. சட்டசபையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த இவர் வந்து முதல்வரே சொல்கிறாரு, அவர் எங்கள் கட்சியினோட அனுதாபி. சட்டசபையில் அதை பற்றி பேசும்போது அவர் எங்களோட கட்சியினோட அனுதாபின்றாரு. அப்போது செந்தில் பாலாஜியை வந்து திருடன் சொன்னவர் பல வருடங்களுக்கு முன்பு இன்றைக்கி வந்து அவர் ஒரு தியாகின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் மக்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு தானே இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன சட்டசபையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நெல் கொள்முதலில் 800லேருந்து 900 பைகள் தான், கோணி பைகள் தான் அங்கே வந்து தினந்தோறும் இது பண்ணப்படுது அந்த நெல் கொள்முதல் மையங்களில். ஆனால் இவங்க என்ன சட்டசபையில் சக்கரபாணின்ற மினிஸ்டர் என்ன சொன்னால் 2000 கோணி பைகள் வந்து நாங்கள் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம் அப்படின்றாரு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 1000 மூட்டைகளாக கோணி பைகளாக வித்தியாசம் வரும்.
அதனால் இதெல்லாம் வந்து திசை திருப்பப்படுது. மக்கள் வந்து இந்த மாதிரியான கவனம் அதுலாம் மேலே போயிடக்கூடாது அப்படின்ற ரீதியில் வந்து இவங்க திசை திருப்பி அரசியல் செய்கிறாங்க. அது மத்திய அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்க தான் போகிறாங்க. யாராவது உறுதியாக வந்து கைது நடக்க போகுது, எலெக்ஷனுக்கு முன்னாடி அது நடந்தே தீரும். அது முக்கியமான தலைவரை வந்து இங்கே வந்து தமிழகத்தில் அரெஸ்ட் பண்ண தான் போகிறாங்க. அதுலேருந்து திசை திருப்புறாங்க. இதை தான் வந்து விவாத மேடைகளை பல இடங்களில் திசை திருப்புற விஷயங்களை வந்து திமுக வந்து தெளிவாக செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனால் வந்து விஜயை நீங்கள் என்ன கட்டுப்படுத்தினாலும் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு வந்து நீங்கள் எவ்வளோ கட்டுப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ விமர்சனம் படுத்துறீங்களா. எப்பவுமே சார் ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயம் இருக்குது. ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய மனிதனும் அமைதியாக இருக்கக்கூடிய இயக்கங்களை வந்து நீங்கள் வந்து அசைச்சே பார்க்க முடியாது. அதனோட தாக்கம் வந்து பலமாக இருக்கும். இன்றைக்கி வந்து அந்த அமைதியான ஒரு செயல்பாட்டை வந்து விஜய் கடைப்பிடித்து கொண்டு இருக்கிறார். அவரோட அந்த அப்ரோச் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேருந்து அவங்களோட செயல்பாடுகள்லாம் தெளிவாக தெரியுது. சரியான போக்கில் தான் போகிறாங்க அப்படின்றது தான் இது. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு விரல் புரட்சி, அந்த புத்தகம் அந்த பரிசு கொடுக்கும் போதெல்லாம் மாணவர்களுக்கு அவர் சொன்னது, அது இல்லாமல் வந்து நாங்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்களை அணுகலை, ஆல்ரெடி மக்களோட உள்ளங்களில் வந்து நாங்கள் சென்று அடைஞ்சிட்டோம், இப்போ வந்து அரசியலுக்கு வந்து மக்களை வந்து மீட்டு எடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்றது தான் விஜய் சொல்கிறார். இது வந்து ஜனநாயக அடிப்படையில் வந்து கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் வந்து இன்றைக்கி வந்து மக்களை மீட்டு எடுக்கணுன்ற அரசியலில், தேர்தல் அரசியலில் வந்து எல்லாம் ஒருங்கிணை தான் போகிறாங்க இந்த திமுக. கண்டிப்பாக. மிக்க நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தார். நன்றி சார்.